தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற விடயம் உண்மையிலே இந்த நாட்டிலே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. போதைப்பொருள் மற்றும் திட்டமிடப்பட்ட அல்லது ஒழுங்கு செய்யப்பட்ட குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துகின்ற இந்த விடயத்திலே இந்த நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலே 2009 என்கின்ற ஒரு எல்லைக்கு பிறகுள்ள அரசியல் இனவாதத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு வலுக்கட்டாயமான ஒரு அரசியல் பார்வை கொண்டுள்ளது. 2009 யுத்தம் முடிவடைந்ததன் பிறகு இந்த நாட்டிலே இனவாதத்தை தோற்றுவிக்க வேண்டும் அல்லது சிறுபான்மை சமூகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே அந்த நேரங்களில் இருந்த அரசாங்கங்கள் பல திட்டமிடப்பட்ட குற்றச் செயற்பாடுகளை அரசாங்கங்களே கையில் எடுத்து செய்தது. அவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயங்களிலே கிறிஸ் பூதம் என்று இராணுவத்தின் புலனாய்வு பிரிவு அல்லது இராணுவத்தோடு தொடர்புபட்டவர்களை வைத்து இந்த நாடு பூராவும், குறிப்பாக வடகிழக்கு பிரதேசத்திலே சிறுபான்மை சமூகத்திலே ஆயுத கலாச்சாரங்கள் இருக்கின்றதா என்ற ஒரு தேடுதலை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அது செய்யப்பட்டதாக அந்த நேரம் பரவலாக பேசப்பட்டது. எனவே அந்த கிறிஸ் பூதத்தை பின்தொடர்ந்த போது இறுதியாக ஓடிச்சென்று இராணுவ முகாம்களிலே தஞ்சம் அடைகின்ற அந்த செயற்பாடுகளை பார்த்தோம். அவ்வாறான ஒரு சம்பவம் இந்த ஊரிலே இடம்பெற்ற போது நாங்கள் அவர்களை கையுங்களவுமாக பிடித்த போது அவர்கள் STF வந்து அவர்களை பாதுகாத்து கொண்டு போன சம்பவத்தை 2013-14 காலப்பகுதியிலே நாங்கள் நேரடியாக அதை கண்ணுற்றோம். அதற்கு பிறகு அழுக்கம கலவரம் ஏற்பட்டது. அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலையாக செயற்பாடுகளாக நாங்கள் பார்த்தோம். அதன் பிறகு திகன கலவரம் நடைபெற்றது. அதுவும் அவ்வாறான ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயற்பாடாக இருந்தது. அது மாத்திரமல்ல, ஈஸ்டர் தாக்குதல். இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது குறிப்பாக கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் காயப்பட்டிருந்தாலும் அவர்கள் அநியாயமான முறையிலே தாக்கப்பட்டிருந்த போதிலும் அதன் பின்னணியிலே முஸ்லீம் சமூகத்தை ஒரு இழிவான ஒரு பார்வையிலே கொண்டு வந்தார்கள். உலக அரங்கிலே முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் என்றும் இலங்கையிலும் அவ்வாறான செயற்பாடுகளிலே குழுக்களாக இயங்குகின்றார்கள் என்று கேவலப்படுத்துகின்ற ஒரு விடயம் இன்று ஒரு அழுக்காக கரை படிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. எனவே அந்த கரையை நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே அதிகாரத்தை கேட்டபோது இந்த அதிகாரத்தை வழங்குவதிலே முஸ்லீம்கள் தீவிரமாக உங்களுக்கான வாக்குகளை வழங்கியதனுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகளை நீங்கள் வெளியிடுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் கூடுதலான வாக்களிப்புகளை உங்களுக்கு வழங்கியிருந்தது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை இன்று வரைக்கும் நீங்கள் வெளியிடாமல் மறுப்பதற்கான காரணங்கள் என்ன? நீங்கள் உங்களுடைய ஆட்சி முழுவதும் இருந்தாலும் கூட இந்த சூத்திரதாரிகளை இனங்காண முடியாதா அல்லது செய்ய மாட்டீர்களா என்ற ஒரு பார்வையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாதாளலோக இந்த கோஷிகளை எல்லாம் நாடு கடந்து போய் நீங்கள் கைது செய்து வருகின்றீர்கள். நாங்கள் உங்களுக்கு பாராட்டுகின்றோம். எங்களுடைய பாராட்டுதல் அது தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆனால் இந்த அநியாய சம்பவம் இந்த நாட்டிலே இருக்கின்ற கிறிஸ்தவ சமூகத்துக்கும் முஸ்லீம் சமூகத்துக்குமான ஒரு பேர் இழுபறியான ஒரு குறைபாடை குற்றச் செயலை ஏற்படுத்தி இன்றும் இருக்கின்றது. இதற்கான தீர்வை இந்த அரசு வழங்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் இதன் பின்னணியிலே யார் யார் இருக்கின்றார்கள் என்று நிச்சயமாக தெரியும். அவ்வாறு அந்த செயற்பாடுகளுடன் கூடியவர்கள் உங்களுடைய அரசாங்கத்திலும் பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருக்கின்றார்கள் என்று தெரியும். ஏனென்றால் அவ்வாறான அந்த சூழலிலே பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்றவர் எமது மாவட்டத்திலே வந்து எமது பிரதேசங்களிலும் வீடு வீடாக சென்று அங்கே இருக்கின்ற வீடுகளிலே உள்ள அலுமாரிகள் குறைந்தது எங்களுடைய சமையல் அறைகளில் இருக்கின்ற கத்திகள், அங்கே சமையலுக்கு பயன்படுத்துகின்ற ஆயுதங்களை கூட அங்கே இருந்து இராணுவம் பருத்தி சென்ற சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. எனவே அவ்வாறான இந்த செயற்பாடு சாதாரணமான மனிதர்களால் நடக்கவில்லை என்று தெரிந்தும் கூட அன்று அந்த வீடுகளிலே வந்து அங்கிருந்த மக்களை மிக கஷ்டப்படுத்தினீர்கள். குறிப்பாக இந்த ஒரு பெரிய சபையினுடைய கட்டடம் ஒன்றை ஆக்கிரமிப்பு செய்து சுமார் 6 வருடங்கள் அதை சாதாரணமாக வைத்துவிட்டு அண்மையிலே நீங்கள் கையளித்தீர்கள். இவ்வாறு இருக்கின்ற காலம் நிறைவடைகின்றது. இவ்வாறு இருக்கின்ற இந்த சூழலிலே இந்த ஈஸ்டர் சூத்திரதாரிகள் திட்டமிடப்பட்ட செயற்பாடு என்று தெரிந்தும் கூட நீங்கள் அதை செய்யாமல் இருப்பதற்கான காரணத்தை தெரிய வேண்டும். அதே போன்று இந்த போதைப் பொருள் என்கின்ற விடயம் குறிப்பாக அதுவும் இராணுவத்தினுடைய பின்னணியிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கிலே அது மிக வேகமாக பரவியதற்கான காரணம் வடகிழக்கிலே இருக்கின்ற கல்வி சார்ந்த பிரச்சனைகளை முடக்குவதற்காக அங்கே இருக்கின்ற முஸ்லீம் தமிழ் மக்களுள் இந்த நாட்டிலே பெரும்பாலான பதவி வழிகள்
அவர்கள் கல்வியின் மூலம் உயரக்கூடாது என்பதற்காக இந்த இராணுவத்தினை வைத்துக் கொண்டுதான் அந்த வியாபாரம் எங்களுடைய பிரதேசத்திலே மிக பிரபல்யமாக நடைபெற்றது என்பதற்கு மிக கூடுதலான ஆதாரங்கள் இருக்கின்றன. நாங்களும் அந்த ஊரினுடைய பல பதவிகளிலே இருந்த காலங்களிலே அதற்கு பின்னாலே நின்று போய் பார்க்கின்ற போது இறுதியாக ஒரு இராணுவ முகாமுக்கு அல்லது ஒரு கடற்படை தளத்துக்கு அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரியோடு தொடர்பு பட்டதாகவே இந்த போதை வியாபாரங்கள் இந்த நாட்டில் நடந்தேறியது. அதற்கு பல சான்றிதழ்கள் இன்று தெளிவாக திட்ட தெளிவாக வருகின்றது. பிடிபடுகின்றவர் இராணுவத்தில் இருந்து ஓடினவர், இராணுவத்தில் இருந்து தப்பினவர் என்று வரலாறுகள் கூறுகின்றது. எனவே இது சம்பந்தமாக இருக்கின்றவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு கூடுதலான தண்டனைகளை வழங்க வேண்டும். எனவே இது குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் பாதிப்பு அடைய செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கிலே தான் இந்த போதை என்கின்ற விடயம் இந்த பிரதேசத்திலே பரவலாக பரப்பப்பட்டது. எனவே அங்கு இருக்கின்ற மக்களுடைய கல்வியை அழிப்பதற்கு வித்திடுவதற்கான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த அரசினுடைய நடவடிக்கைக்கு முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்குவோம் எச்சந்தர்ப்பத்திலும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கரு ஹசார் அலி.